தேவனை விசுவாசித்த போது தேவனுக்கு பிரியமான மனுஷனாயிட்டான். தேவன் அந்த மனுஷன் மேல ரொம்ப பாசம் அன்பு எல்லாம் வச்சுட்டார். யோனோக்கு தேவத்திட்ட எந்த பண்பு மேல விசுவாசம் வச்சான் அப்படின்றது முதல்ல தெரியணும். யோனோக்கு தேவன் மேல தெய்வம் காணக்கூடாதவர் என்கிற அந்த காரியத்துலதான் விசுவாசம் வச்சான். ஒரு ஸ்டாச்சுவை போய் தெய்வம் சொன்னா நீங்க நிறைய காரியத்தை இழக்க வேண்டியது இருக்கும். காணக்கூடாதவரை நீங்கள் விசுவாசத்துல அவரோடு கூட சஞ்சரிச்சா நிறைய காரியத்தை லாபம் பெற முடியும். ஒரு விக்கிரத்தை தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம், அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றோம், ஒரு பலன் இல்லை, நிறைய விஷயத்துல கோட்டை விட்டுரும். ஆனா காணக்கூடாத தெய்வத்தை விசுவாசித்து பின்னி ஜெபிக்கும் போது சகல பலன்களும் பெற முடியுது. யோனோக்கு வேதம் சொல்லுது, அவன் தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரிச்சான், நடந்தான் இருக்குது. காணக்கூடாத தெய்வத்தோடு கூட, காணக்கூடாத தெய்வத்தோடு கூட எப்படி 300 வருஷம் சஞ்சரிக்க முடியும்? அதாவது வாக் வித் காட் இருக்கு, வாக்டு வித் காட், கர்த்தரோடு கூட 300 வருஷம் நடந்தான் இருக்குது. எப்படி காணக்கூடாத தெய்வத்தோடு கூட 300 வருஷம் நடக்க முடியும், சஞ்சரிக்க முடியும் அப்படின்னா அதை நீங்க கேட்கணும். எபிரேயர்ல சொல்லுது 11, முதல்ல தெய்வம் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். நான் பார்க்கல ஆனா இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவனை காணல ஆனா அவர் இருக்கிறார் என்று முதல்ல நம்பணும். அப்படி நம்பும் போது அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் என் வலது பக்கத்துல நிற்கிறார், என் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார், அவர் என்னை சுற்றி இருக்கிறார், என்னோடு கூட சமீபமா இருக்கிறார், நான் பேசுறத கேட்கிறாரு, நான் செய்யறத அவர் பார்க்கிறார். இந்த தன்மையில இந்த எண்ணத்துல வாழுவதற்கு பேர் தான் காணக்கூடாத தேவனோடு கூட விசுவாசத்துல நடக்கிறார்கள் என்பது அர்த்தம் அப்படின்றார். எப்பவுமே உங்க எண்ணத்துல ஒரு ரவுண்டு போட்டுக்கிடணும். கர்த்தர் என்னை சுற்றி எப்பொழுதும் இருக்கிறாருங்கிற அந்த பண்பு தான் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகுது. யோனோக்கு 300 வருஷம் இதே காரியத்துல தான் வாழ்ந்தான். என்னை சுற்றி எப்பொழுதும் தேவன் இருக்கிறாருங்கிற அந்த குணத்துல அவன் வாழ்ந்ததுனால ஒரு மாபெரும் விஷயத்தை கண்டுபிடிச்சான். விக்கிரத்துக்கும் காணக்கூடாத தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னா, விக்கிரங்களுக்கு அவயங்கள் உண்டு. இந்த அவயங்கள் உங்க மனசுல பாவத்தை எழுப்பிவிட நேரிடும். காணக்கூடாத தெய்வத்தை நீங்க காணாமலே விசுவாசித்து ஆராதிக்கிறதுனால அந்த தேவனுடைய அவயங்கள் உங்களுக்கு தெரியாததுனால, புலப்படாததுனால உங்களுக்கு பாவம் வராது. அது மட்டுமல்ல, நீங்கள் தேவன் உண்டு என்று விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் அவயத்தை காட்டாமல் அவர் வல்லமையை காட்டுறாரு. அப்போ காணக்கூடாத தெய்வத்தை யோனோக்கு விசுவாசிச்சு 300 வருஷம் வாழ்ந்ததுனால ஒரு லாபகரமான விஷயம் இருந்துச்சு. அவன் எந்த அவயத்தையும் பார்க்காததுனால அவன் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டான். கண்டு ஆராதிக்கிற மனுஷனுக்கு காண்கிறவைகள் பாவத்தை ஏற்படுத்தும், காணாமல் ஆராதிக்கிற மனுஷனுக்கு காணாதவைகள் பரிசுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால அவன் காணாமல் கர்த்தரை ஆராதிச்சதுனால ஃபர்ஸ்ட் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். இது தேவனுக்கு பிரியமான விஷயம். காணாமல் ஆராதிக்கிறவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இது தேவனுக்கு முதல் பிரியம். அவன் தேவனுக்கு பிரியமான மனுஷன் என்று சொல்றமே, எந்த ஒரு மனுஷனையும் பார்க்காமல், எந்த ஒரு தெய்வத்தையும் பார்க்காமல் அவன் காணக்கூடாத தேவனை ஆராதிச்சதுனால யோனோக்கு நம்பர் 1 பரிசுத்தவனை மாற்றப்பட்டான். இரண்டாவது, அவன் காணக்கூடாதவைகளை விசுவாசிச்சு வாழ்க்கை வாழ்ந்தான் பாருங்க. அதுல இன்னொரு பெரிய லாபகரமான விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டான். என்னென்ன, அவன் உலகத்துல யாரையுமே பார்த்தது கிடையாது. யோனோக்கை பத்தி இப்படி ஒரு வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சிருக்கணும். அவன் பிறந்து 65 வயசு ஆகும்போது 64 வயசுல கல்யாணம் முடிஞ்சிருது. 1 வருஷம் மட்டும் மனைவியோட முதல்ல கூடி வாழுகிறான். மெத்துசாலாங்கிற ஒரு பையனை பிறக்கிறான். அதுக்கு பின்னாடி அவன் ஒரு நாள் கூட நண்பர்களையோ உறவுகளையோ அவன் பார்க்க போனது கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, காணக்கூடாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிற நமக்குத்தான் இந்த பிரச்சனை ஈஸியா போகும். காண்கிற வகைகளை நம்பி கொண்டிருந்தா பிரச்சனை ஜாஸ்தியா வரும். நல்லா கேளுங்க, 300 வருஷம் ஒரு மனுஷன் உலகத்தையே பார்க்காம ஆராதிக்கிறான். தேவனுக்கு மிகுந்த பிரியம். ஒரு பாயிண்டை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு நண்பனையும், எந்த ஒரு உறவையும்
நீங்க உங்களோடு கூட்டிக் கொண்டு நீங்க ஆராதிச்சீங்கன்னா, வாழ்ந்தீங்கன்னா, அதுல சாபங்களே அல்லாமல் வேற எந்த ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. தேவத்திட்ட ஒரு விஷயத்தை பலமா கத்துட்டான். கர்த்தர் எப்படி உலகத்துக்கு காணக்கூடாதவரா இருக்கிறாரோ அப்படி போல நானும் உலகத்துக்கு என்னை மறைத்து காணக்கூடாதவனாய் வாழும்போது நானு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அதுல ஒரு விஷயம், ஒன்னே ஒரு பாயிண்ட் எழுதிருக்குது. அவன் 300 வருஷம் தேவத்தோடு நடந்தான். அந்த 300 வருஷத்துல இன்னொரு பகுதி மனைவியோடு கூட நடந்தான். இதை தவிர அவன் எதையுமே பார்த்ததே இல்லை. அதனால அவன் சாட்சி பெற்றான். நான் சொல்றேன், உங்க குடும்பங்களை ஏன் சண்டை வருது? நீங்க காண்கிறவைகளை ஆராதிக்கும் போது பாவமும் பிசாசும் உள்ள வருது. ரெண்டாவது, காண்கிற மனுஷனோடு கூட நீங்க ஐக்கியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால காண்கிற மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமான பாவ செயலை இறங்கி உங்களை தீட்டுப்படுத்துறார்கள். தெய்வத்துக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது பிரச்சனை வந்துடுது. தெய்வத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது தெய்வம் அந்த மனுஷனை உலகத்துல சாட்சியா வச்சிடுறாரு. நம்ம கெட்டு போவதற்கு நல்லா இருப்பதற்கு காரணம், ஃபர்ஸ்ட் கெட்டு போவதற்கு நம்முடைய நண்பர்கள், அறியாதவர்கள், இனந்தப்பனவர்கள், இருதயத்தை புரியாதவர்கள் எல்லாரும் எடுத்து நான் நண்பன்கிற போர்வையில கொண்டு வந்து நீங்கள் உலகத்துல வாழும்போது கண்டிப்பா சொல்றேன், உங்க குடும்பத்துல பிரிவு கண்டிப்பா வரும். இது அவமானமும் பாவத்தை தூண்டுவிக்கிற தோற்றமா இருக்கும். அதனாலதான் யோனுக்கு ஒரு நாள் கூட தன்னோடு கூட பிறந்தவங்க, தன்னோடு கூட வளர்ந்தவங்க, தன்னுடைய உறவுக்காரங்க யாரையும் ஒரு நாள் கூட பார்க்க போனது கிடையாது. இதுதான் ஒரு மனுஷனுக்கு வேண்டியது. காணக்கூடாதவைகளை நம்பி இருக்கிற மனுஷன் இந்த கட்டமைப்புக்குள்ள வந்துடுறான். நான் காணக்கூடாத தெய்வத்தை ஆராதிக்கிறேன் பாருங்க, எனக்கு இப்போ லாபகரமான ஒரு செயல் கிடைச்சிருக்குது. மனுஷனை பார்க்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு மனுஷனை பார்க்கணும், அவங்க கூட நேரம் செலவழிக்கணும், அவங்க கூட சுத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வராது. ஏன்னா நான் காணக்கூடாத தெய்வத்தை நம்பி இருக்கிறதுனால காண்கிறவைகள் எல்லாம் எனக்கு பலகீனமாய் தோற்றம் அளிக்கிறது. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் மோசம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. நான் சொல்லுவேன், என் பிரசங்கத்தை மீறி நீங்கள் உங்களுடைய நட்பை உலகத்தோடு ஒரு வைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு கேடை அல்லாமல் நன்மைகளை தராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில காலம் நான் பார்க்கிறவைகள் எனக்கு நலமா தோணலாம், ஆனா பல வருஷத்துக்கு அது நாசகரமான செயலா முடியும். இப்படி காணக்கூடாதவைகளை அவன் நம்புனதுனால அவன் உயிரோடு இருக்கும்போது சாட்சி பெற்றான்றது. அவனுக்கு கிடைச்ச லாபகரமான காரியம் என்ன? அப்படி வாழ்ந்ததுனால மனுஷனை பார்க்காமலும் தெய்வத்தை பார்க்காமலும் வாழ்ந்ததுனால அவனுக்கு கிடைச்ச லாபகரமான விஷயம் என்னன்னா, 4 விஷயம் கிடைச்சு. 1, அவன் மரணத்தை பார்க்கல. 2, உயிரோடு எழுப்பப்பட்டான். நான் சொல்றேன், உலகத்துல ஆங்காங்கே சுற்றி மனுஷ போகமாய் மனுஷனை சார்ந்து வாழ்கிற மனுஷன், காண்கிறவைகள் சார்ந்து வாழ்ற மனுஷன் நித்திய ஜீவன் போக மாட்டான். இவன் எழுப்பப்பட்டான். முதல்ல இந்த நித்திய ஜீவனுக்கு எப்படி போனாங்கிற சொல்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நித்திய ஜீவன்ல இருக்கிறது யார் அப்படின்னா, காணக்கூடாதவர் தான் இருக்கிறார். தெய்வம் நித்திய ஜீவன்ல இருக்கு, காணக்கூடாத தெய்வம். காண்கிற தெய்வன் பூமியில இருக்குது. நீங்க நித்திய ஜீவன் எதுக்கு போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில், நான் தெய்வத்தை சந்திக்க போறேன், அதனாலதான் நான் நித்திய ஜீவன் போக ஆசைப்படுறேன். காணக்கூடாதவர் நித்திய ஜீவன்ல இருக்கிறதுனால நான் காணக்கூடாதவரை பார்ப்பதற்கு நித்திய ஜீவன் போறேன். அப்படித்தான் போக முடியும். உங்களுக்கு தெய்வம் பூமியிலே இருக்கும்போது பார்த்துடுறீங்களே, உங்க தெய்வம் பூமியிலே இருக்கும்போது நீங்கள் நித்திய ஜீவனுக்கு போவது சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா நாம தெய்வத்தை பார்க்க போறோம், நீங்க தெய்வத்தை பார்த்துட்டீங்க. நித்திய ஜீவன் என்னன்னா தேவன் இருக்கிற இடம். நான் தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டோம்னா இனி அதுதான் எனக்கு நித்திய ஜீவன். நான் போவேல, இனி போவோம்னா அதுக்கு பரிசுத்தம் தேவைப்படும், பரிசுத்தத்தை சார்ந்து போவான். அப்ப நான் சொல்லுவேன், நித்திய ஜீவனுக்கு காணக்கூடாதவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தான் போக முடியுமே தவிர கண்டு ஆராதிக்கிற மனுஷன் போக மாட்டான். ஏன்னா நித்திய ஜீவன் என்பது தேவன் வாசம் பண்ற இடம். தேவத்தை நான் கண்டுட்டேன் சொல்றவன் இனி ஒரு போதும் போக மாட்டான். தேவத்தை பார்க்கவில்லை, நான் பரிசுத்தமா வாழ வேண்டும், இனிதான் பார்க்க முடியுங்கிற விசுவாசத்துல வர்றவன் பெயர்றான். நான் சொல்றேன், யோனோக்கு தெய்வத்தை பார்க்கவில்லை, நான் பார்க்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்ததுனால அவன் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து விட்டான். நான் சொல்லுவேன், அப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன், தெய்வத்தை கண்டுட்டேன் சொல்றவன் பரலோக ராஜ்யம் போக மாட்டான். தெய்வத்தை காண வேண்டும் ஆசைப்படுறவன் பரலோக ராஜ்யம் போவான்.
நல்லா புரிஞ்சுடுங்க. அவன் விக்கிரத்தை வணங்குற எந்த ஒரு மனுஷனும் நித்திய ஜீவன் போக மாட்டான், கடவுளை பார்க்க போக மாட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே கடவுளை பார்த்துட்டான். நீங்க லாபகரமான மனுஷர்கள், உங்களுக்கு நல்ல வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். 2, அவன் மரணத்தை காணவில்லைன்றது. மரணம்ன்றது 3, நல்லா கேட்டுக்கணும். 1, வறுமைங்கிறது ஒரு மரணம். 2, வாதை இல்லைன்னா நோய் என்பது ஒரு மரணம். 3, இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போவது ஒரு மரணம். நான் சொல்றேன், நீங்கள் காணக்கூடாதவரை ஆராதிச்சா 2 மரணத்துக்கு தப்ப முடியும். 1, வறுமை என்கிற மரணத்துக்கு தப்ப முடியும். 2, வாதை என்கிற மரணத்துக்கு தப்ப முடியும். இன்னும் காணக்கூடாதவரை ஆராதிக்கிற ஒரு சில லக்கிகளுக்கு 3வது மரணமாகிய சரீரத்தை விட்டு பிரிகிற மரணத்தையும் காணக்கூடாமல் போய்விடுகிறார். இவ்வளவு லாபகரமான விஷயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் தெய்வத்தை காணாமல் ஆராதிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்தா, வறுமை, நோய், வாதை, இந்த பூமியில நான் சரீரத்தோடு கூட செத்து மாண்டு போகிற அந்த தன்மையும் காணக்கூடாதவரை மாறி விடுகிறேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெய்வத்தை ஆராதிக்கும் போது காணக்கூடாத தெய்வத்தை ஆராதிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் விடுவிக்கப்படுவது அதிக நிச்சயம். காணக்கூடாதவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் விடுவிக்கப்படுவது அதிக நிச்சயம். காணக்கூடாதவரை உறவாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் விடுவிக்கப்படுவது அதிக நிச்சயம். காணக்கூடியவைகள் எந்த ஒரு விஷயத்தை நம்பி நண்பர்களாகவோ தேவர்களாக ஏற்றுக்கொண்டால் அதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள் அதிகமா இருக்கும். நம்புறீங்களா இந்த விசுவாசத்தை? இந்த பிரசங்கத்தை நம்புறீங்களா? இதுதான் பிரசங்கம். உங்களை மாற்றணும்னா நல்லா கேட்டு, 6 பறிப்போ ஜெபமோ உங்களை மாற்றாது. நீங்க மாற வேண்டும் என்று யோனோக்கு எழுதி வச்சிருக்கிறான். காணக்கூடாதவைகளை மட்டும் நீங்க சாரதருங்க, ஜெயம் நிச்சயம். பவுல் சொல்றாரு, சொந்த சகோதரர்களால வந்த உபத்திரம், கள்ள சகோதரர்களால வந்த உபத்திரம், நண்பர்களால வந்த உபத்திரம் பவுல். அப்ப அவருக்கு தெரியும் எல்லாம் காணக்கூடியவைகள். காணக்கூடியவைகளை சார்ந்து இருக்கிற மனுஷன் கண்டிப்பா இந்த பூமியில நிலகுலைஞ்சு போய் தான் நிற்பான். காணக்கூடாதவைகளை நம்புகிற மனுஷனோ பாக்கியவனா இருப்பான், அவன் சாட்சி பெறுவான். கண்டிப்பா இந்த பூமியை வெற்றி சிறந்தவனாய் மாறிதான் அவன் போவான்றார். எல்லோரும் இந்த மன பக்குவத்துக்குள்ள வரணும். மனுஷனையும் காண்கிற தெய்வங்களை விட்டுட்டு ஏனோக்கை போல அவன் 300 வருஷம் உலகத்தையும் பார்க்கல, தெய்வத்தையும் பார்க்கல. எப்படி வாழ்ந்தான் பாருங்க. இதுக்கு ஒரு வைராக்கிய வாழ்க்கை. அந்த 300 வருஷங்கிறது எதை குறிக்குதுன்னு, அன்ன காலகட்டத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 900 வருஷம். அந்த 900த்தை 3ஆ பிரிச்ச 300 வருஷம். அவனுடைய இளம வயசு, வாலிப வயசை கர்த்தருக்காக மட்டுமே கொடுத்து வாழ்ந்தான். அதனால தான் ஒருவரும் எடுத்துக்கொள்ளப்படாத மேன்மையான உயிர்த்தெழுதலை அவன் அடைந்தான். எல்லாருக்கும் நித்திய ஜீவன் வேணும். ஆனா தன் இருதயத்துல இருக்கிற மனம் போன போக்குல வாழ்றத இன்னும் யாரும் வெறுக்கல. கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரனை பெருக செய்யணும். நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு ஈஸியான விஷயம், நீங்க மனுஷனை சார்ந்து வாழ்றதை விட்டுட்டு தெய்வத்தை சார்ந்து வாழ்வதற்கு என்னைக்கு இருதயம் வருதோ அந்த இமைப்பொழுதில் கர்த்தர் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். உங்களை பல மடங்கு பெறுவதற்கேற்ற வழிகளை திறந்து கொடுக்கும். இதை நம்புங்க. நான் கர்த்தர் தான் விசுவாசிக்கிறேங்கிறது மற்ற சபைக்கு எடுப்பா இருக்கும், எனக்கு அது ஒண்ணுக்கும் உதவாது. கர்த்தர் காணக்கூடாதவரா இருக்கிறார். யோனோக்கை போல காணாதவரை ஆராதிக்கக்கூடிய விருப்பம் எனக்கு வரணும். அங்கதான் பாயிண்ட் வைக்கிறார். 7 தன்மையில 2வது தன்மை, காண்கிற எதை நம்பாத, காண்கிற எந்த மனுஷனை நம்பாத, காண்கிற பெரியவர்களை நம்பாத, காண்கிற நண்பர்களை நம்பாத, காண்கிற போதர்களை நம்பாத, காண்கிற தகப்பனை நம்பாத, காண்கிற எந்த தெய்வத்தை நம்பாத, காண எதுக்கும் ஆசைப்படாத. என்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார்கள் நம்பிக்கையோட கூட வாழ்க்கையை தொடங்கு. அது பரிசுத்தமா இருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய அநேக நன்மைகளை ஜெயிச்சு விடலாம். உங்களை தேடி கொண்டு கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பல நண்பர்கள், பல உறவுகள், மனைவி, பிள்ளைகள் நித்தமும் ஏனோ கூட பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது எங்க கூட இருக்கக்கூடாதா? கல்யாண நாளுக்கு இருக்கக்கூடாதா? பர்த்டேக்கு இருக்கக்கூடாதா? கடைசி பையன் பர்த்டேக்கு இருக்கக்கூடாதா? இன்னைக்கு மாமியாருடைய நாள், அந்த நாள் இருக்கக்கூடாதா? ஏனோக்கு சொல்றான், எந்த மனுஷனையும் பார்ப்பதற்கு நான் விரும்பல, அது எனக்கு வேண்டாம்.
ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளுக்கு நேரம் போலன்னு ஒரு டூரை போட்டுருவோம். திருவனந்தபுரம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் வரும்போது தெய்வீகம் இல்லாமலும் பாவத்தை சுமந்தும் பாவத்தை பேசியும் பாவைச்சோட நினைக்கிறது. தெய்வத்திட்ட வந்து கதறது, ஆண்டவரை எனக்கு ஒண்ணு தரலையே. கர்த்தர் சொல்லுவாரு, நீ செய்த விஷயத்தெல்லாம் காண்கிற தெய்வன் உன்னை பார்க்கல, அதெல்லாம் அந்த இடத்துல இருந்து கதவை பூட்டி வச்சிருக்காங்க, கண்ணு தெரியாது. காணக்கூடாத நான் உன் ரகசியத்தெல்லாம் கண்டுட்டு இருக்கிறேன். அவரு தான் எல்லாத்த பார்க்கிறாரு. உன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார், உன் நடைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறார், உன்னை சுற்றி எப்பொழுதும் வேலை அடைச்சிருக்கிறார். ஒரு இமைப்பொழுது கூட எந்த மனுஷனை காண்கிற எதை நம்ப கூடாது பிடிக்கிற ஆற்றல். எந்த மனுஷன் நீங்க பேசி பாருங்க, முடிவு பாவம். எந்த தெய்வத்திட்ட போய் பாருங்க, முடிவு நரகம். அழகா இருக்கிற மனுஷன்கிட்ட பேசினாலும் கல்யாணத்துக்கு தான் முடியும். அழகு இல்லாத மனுஷன்கிட்ட பேசினாலும் கல்யாணத்துல தான் முடியும். மனுஷன் கையில் எடுக்க முடியாது. காணுங்கிறது எல்லாம் மாயை. கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்களை விட்டுட்டு போயிடும். காணாமல் இருக்கிறாரோ அவரே நித்திய ஜீவன். அப்படித்தான் பேசுது. நான் காணாமல் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தர முடியுன்றார். அந்த ஃபெய்த்ல முதல்ல கட்டப்படுகின்றார். இதுல உட்காருங்க. நீங்க அங்கேயும் ஓடாண்டான் தெய்வத்தை பார்க்கறதுக்கு, ஊழியக்காரங்களை பார்க்க அங்கேயும் ஓடாண்டான். நான் ஆராதிக்கிற தேவன் நான் பார்க்கலாட்டி கூட என்னை சுற்றி என் சமீபமா இருக்கிறார், அவர் எனக்கு பலத்த காரியங்களை செய்வார்ங்கிற நம்பிக்கை. அதுதான் ஃபெய்த்ன்றோம். நான் ஒரு தெய்வத்தை பார்க்கறதுனா எனக்கு ஒண்ணு நடக்க இல்லையா, அப்புறமா திருப்பி நடக்காது. ஒரு தெய்வத்தை ஒரு நாளைக்கு நான் பார்க்கிறவங்கள காண்கிற தேவனை, அதுதான் எனக்கு தர இல்லையா, அப்புறமா இப்படி திருப்பி தரும். மனுஷனுக்கு மைண்ட்ல அந்த புத்தி வரல. இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு கடவுள் இருக்குது, அந்த கடவுள்கிட்ட நான் ஒருக்கா போயிட்டு வந்துட்டேன், எனக்கு ஒண்ணு கிடைக்கல, இனி கிடைக்காது. வச்சுக்கணும். ஒரு முறை காண்கிறது எதுக்கிட்ட போய் நான் கேட்டேன்னு கிடைக்கல, நீ 1000 முறை போனாலும் கிடைக்காது. ஆனா காணக்கூடாதவரை நீ இதுவரை பார்க்கல, அவர் என்னைக்காவது உங்கள்கிட்ட பேசும்போது நீ நினைக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இப்படி காண்கிற தேவன் மேல வெறுப்பும் காணக்கூடாத தெய்வத்தின் மேல விசுவாசம் வச்சிருந்தான். இங்க இருக்கிற அநேக பேரை திருவிழான்னு கூப்பிட்டா எல்லாருமே சாப்பிட்டுட்டே வந்துடுவீங்க. யாராவது உங்களை கூப்பிட்டா நல்லா போய் கட்டைக்கு ஒரு அடி அடிச்சிடுறது, அப்புறமா மாட்டிக்கிடுறது. ஒரு வைராக்கியம் இங்க போச்சு. தெய்வம் காண்கிறவர் அல்ல, மகிமை உள்ள ராஜா காண்கிறவர் அல்ல, வல்லபின் தேவன் காண்கிறவர் அல்ல. விசுவாசத்துல கொண்டு வாங்கன்றாரு. அதை கொண்டு வாங்க நீங்க. அப்ப யோனோக்க பத்தி கொஞ்சம் பேசிட்டேன். அவன் மனுஷனையும் காணவில்லை, தேவனையும் காணவில்லை. ஆகவே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு அவன் மரணம் இல்லாதவனும் வறுமை இல்லாதவனும் நோய் இல்லாதவனுமாய் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த யோனோக்கு ஜெபம் பண்ணனானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. யோனோக்குடைய ஜெபம் போராட்ட ஜெபம். அதிபயங்கரமான ஒரு ஜெபத்தை வேதாகமத்துல யார் பண்ணினாங்கன்னு அப்படி கேட்டீங்கன்னா யோனோக்கு மட்டும்தான் பண்ணான். அவன் 300 வருஷம் தேவனோடு நடந்தான் இருக்குது. இங்கிலீஷ்ல நடந்தான் இருக்குது, தமிழ்ல சஞ்சரிச்சான் இருக்குது. 300 வருஷமும் தேவனோடு போராடி ஜெபம் பண்ணான். வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய 900 வருஷம் வாழ்க்கையில 3 பிரிச்சு ஒரு மடங்கு தீவிர ஜெபத்துல, தீயான ஜெபத்துல தரிச்சிருந்தான். அவங்க எதையுமே காணாதனாலதான் தீயான ஜெபம் அவனுக்கு உண்டானது. எதை பார்த்தாலும் பவரான ஜெபம் வராது. இன்னைக்கு அதுக்குள்ளதான் கொண்டு போக போறேன். உங்களுக்கு ஜெபம் வேணும், நல்லா கேட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபெய்த் வேணும். அதுல வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்ற மாதிரி வாழ்றது கஷ்டம். மீறி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா 2வது ஜெபம் தேவைப்படும். ஜெபம் தீவிரமா வேலை செய்யணும் அப்படின்னா யோனோக்கை போல எந்த மனுஷனையும் பார்க்காமல் இருக்கணும். அப்பந்தான் ஜெபம் தீயா எழும்பும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபத்தை அதிகரிக்கிறதுக்கு அந்த ட்ரம் செட்டை கொஞ்சம் ஜாஸ்தி அடிங்க, அப்பதான் ஒரு தீ எழுப்பும் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த கிட்டாரை கீபோர்டை கொஞ்சம் நெருக்கி அடிங்க, அப்பதான் அந்த தீ எழுப்பும். சில பேர் சொல்லுவாங்க, நல்ல ராகத்தோடு பாடுங்க, தீ எழுப்பும். நான் சொல்றேன், அக்கினி ஜெபம் இதுல எதுலையுமே கிடையாது. காண்கிற மனுஷன் என்னைக்கு காண்கிறத விடுறானோ அன்னைக்கு அவன் ஜெபத்துல தீ எழும்பும். போராட்டம் ஜெபத்துல அப்பதான் எழும்பும்.
காண்கிற எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு மனுஷனையோ நம்புறதுனால ஜெபத்துல ஒரு தீ எழும்ப மாட்டாங்க. சத்தம் வரலாம், 300 வருஷம் இளமையிலும் வாலிபையிலும் கதறி கதறி தேவ சமூகத்துல நித்தமும் ஜெபிக்க கூடிய ஆற்றல் மனுஷனை சந்திச்சா போயிடும். தெய்வத்தை மட்டும் சந்திச்சிருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் தீயான ஜெபம் வரும். ஜான் அனோசிக்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. பிசாச 2 கிழிச்சிடுறாரு. செத்த மனுஷனை உயிரோடு எழுப்பிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணி சுகமாக முடியாத எல்லாரையும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்தா எல்லாம் சரியாயிருது. ஜான் அனோசிக் அவர் சொல்றாரு, 20 வருஷம் தேவ சமூகத்தை விட்டு வெளியவே வரல. தெய்வத்தோடு மனுஷனை பார்க்காம தெய்வத்தோடு ஏரோக்கு சஞ்சரிச்சது போல நித்தமும் என் மனைவி என் பிள்ளையை தவிர 20 வருஷம் நான் யாரையும் பார்த்ததில்லை. அதனால எனக்குள்ளா இருந்த அந்த விசுவாசம், எனக்குள்ளா இருந்த தீயினுடைய ஜெபத்தின் ஆற்றல் எனக்கு தெய்வத்தை போல அற்புதம் செய்யும்படிக்காக ஆற்றல் வந்த. நான் சொல்லுவேன் உங்களுக்கு, தீயான ஜெபம் நீங்கள் மனுஷனை கைவிடுறதுனால மட்டும்தான் வரும். காண்கிறதுல இருந்து தீயின் ஜெபம், அக்கினி ஜெபம் எழுப்பாது. ஊக்கமான ஜெபம், உருக்கமான ஜெபம் எழுப்பாது. நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு மனுஷனை பார்த்துக்க போனாலும், மனுஷனை பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணினாலும், காண்கிறவைகள் எல்லாத்திலும் இருந்து ஜெபத்தின் ஆவி வேலை செய்யாது. நீங்க சபையில நிறைய பேர் நல்லா ஆராதிக்கிறது கிடையாது. சில பேர் நல்ல பாடல் இசை ஏதோ இருந்தா கரம் தட்டுவீங்க. உங்களுடைய இருதயத்துல அப்படின்னா நீங்க இன்னும் ஜெபத்தின் தீயினால எழும்பல. உங்களால் அப்படி ஜெபிக்க முடியாது. நான் ஈஸியா பிரசங்கம் பண்றது கிடையாது. கைத்தட்டுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, ஓகே, எல்லாம் நல்லதான். பட் உங்களுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல. உங்களுக்கு தீவிர ஜெபம் கிடையாது. நான் ஒரு மனுஷனை பார்த்தா தீர்க்கதரிசியா இருக்கே கண்டுபிடிச்சிருவேன். நான் அந்தரங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருவேன், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா சத்தியம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, அதுல ஒரு மனுஷனை ஈஸியா கிரகிச்சிடலாம். ஒரு மனுஷன் இன்னும் பொருளாதாரத்துல சிக்கி இருக்கிறான்னு, அவன் இன்னும் வாதையில நோயில சிக்கி இருக்கிறான்னு, அவன் இன்னும் அற்புத விதமான ஜெபத்தின் ஆற்றல் இன்னும் வரலன்னு அர்த்தம். விசுவாசம் வந்த ஒரு மனுஷன் தோற்று போய் கிடக்கிறான்னு இன்னும் ஜெபத்துல பவர் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு ஜெபம் நாவல வராதுன்னு அர்த்தம். அவன் ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். அவன் இருதயங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவன் நாவுகள் பிரயாசப்படாதுன்னு அர்த்தம். அவனுடைய நாவுகளை துதி வழிந்து ஓடாதுன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாயில வராதுன்னு அர்த்தம். உலகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு இதெல்லாம் நேரிடும். ஒரு இசை அல்ல என்னுடைய இருதயத்துல ஜெப ஆற்றல் வைக்கிறது, அது வைக்கவும் செய்யாது. நான் 5 பாயிண்ட் சொல்றேன். தீயா ஜெபிக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஜெபம் எப்படி வரும்? இந்த 5 பாயிண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க ஜெபம் தீயா எழும்பும். உங்க வாயை ஒருவன் கட்டி வைக்க முடியாது. உங்க வாய் அமைதியில இருக்காது. எப்பவும் ஜெபத்திலையும் துதியிலையும் உங்க நாவும் வாயும் பிரமாண்டமான விஷயங்களை செஞ்சிட்டு. ஜெபத்துக்கு சோர்ந்து போகாது. ஜெபத்துக்கு நேரம் விதிக்காது. எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா செய்யும் 5 விஷயம். ஏனோக்கு இதைத்தான் செஞ்சான். தாவீது இதைத்தான் செஞ்சான். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஏனோக்குடைய காலத்துல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க வச்சு ஆராதிச்சாங்க கிடையாது. உலகம் முழுக்க பாவத்தில் இருந்த காலகட்டம். ஏனோக்கு மட்டும்தான் விசுவாசியா இருக்கிறான். அவன் குடும்பம் மட்டும்தான் விசுவாசியா இருக்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோடு கூட ஆராதிச்ச சபை அல்ல அது. ஒரு ஆலயம் கூட அவங்களுக்கு கிடையாது சரியாயிட்டு. வெட்டாந்தரங்க ஆராதிச்சுட்டு வந்தாங்க. ஆனா ஏனோக்குடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு நல்ல பாடுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், ஒரு அற்புதம் கூட செய்ய முடியாது, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜெபத்தின் ஆற்றல் குரலிலையும் இசையில அல்ல. ஜெபத்தின் ஆற்றல் காணக்கூடாத தன்மை உள்ள மனுஷன் மட்டும்தான் அது வேலை செய்யும். எதையுமே காணக்கூடாது, காணக்கூடிய எதிலையும் இருதயத்தை வைக்க கூடாதுங்கிற எண்ணம் வருதே, அவன் தான் உலகத்தை ஜெயிப்பான். தீ அவன் அனலா இருக்கும். அவன் ஜெபிக்கும் போது பக்கத்துல நிக்கிறவனுக்கு வெப்பம் தாக்கு பிடிக்கும். பக்கத்துல இருக்கிற விடுதலையாக்கப்படுவான். இவன் சொல்றதெல்லாம் நடக்கும். ஒரு மனுஷன் துன்மார்க்கமா பல வருஷமா வாழ்றான். அவனை பார்த்து சொல்றோம் 3 தீர்க்க தரிசனம் தான். பல ஊழியக்காரங்களை பார்த்தவன் போகும்போது என்னைய பார்த்துட்டு
நான் ஊழியம் செய்யலாம்னு ஆசைப்படுறேன்றான். பல வருஷமா வேலை செய்யறவங்க. நான் சொல்லுவேன், சில ஜெபங்கள் சூப்பரா வேலை செய்யணும்னா ஏனோக்கிட்ட கத்துக்கணும். ஜெபத்து பண்றது எப்படி, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எங்கதான் இருக்கு அந்த ஜெபம்? சங்கீதம் 1:1 5 பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. இந்த 1 மட்டும் கரெக்டா புடிச்சுக்க, நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும். விசுவாசத்துல உறுதியா இருக்கவும், ஜெபத்துல தரித்திருக்கவும், ஜெபத்தை அதிகரிக்கவும், ஜெபத்தை தீயாக்கவும் 5 வழிகளை சொல்றேன். ஏனோக்கு பண்ண 5 வழிகளை உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சங்கீதம் 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல அது கொடுத்திருக்குது. அது ஜெபந்தாங்கிறது பின்னாடி கூட சொல்றேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமல் அப்படின்றார். இந்த சங்கீதம் 1ஆவது அதிகாரத்துல துன்மார்க்கனுக்கு என்ன தன்மை, அவனுடைய தன்மை என்னன்னு சொல்றாரு. அவன் ஒரு உமி, அதாவது பதிர், சாஃப்ன்றது இங்கிலீஷ்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு துன்மார்க்கனை உமின்னு சொல்றாரு, பதிர்னு சொல்றாரு. இதோட ரகசியம் என்னன்னு, துன்மார்க்கன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான், மதிப்பில்லாதவன், எந்த விதமான உயர்வான நோக்கம் இல்லாதவன். இந்த பூமிக்கு எந்த லாபகரமான உயர்வான தன்மை உலகத்துல யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேரு சுட்டரிக்கப்படுவதுக்கு மட்டும்தான் உதவுன்றார். ஒரு காலத்துல இந்த உமியினாலதான் நம்ம ஊர்ல பானை சட்டிகளை எரிச்சு சாப்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது. அது கோதம்புல இருந்து வர்ற உமியா இருக்கலாம், அரிசில இருந்து வர்ற உமியா இருக்கலாம், மரத்துல இருந்து வர்ற துகள்களா இருக்கலாம். இதுக்கு மதிப்பு கிடையாது. என்ன சொல்றாருன்னு, துன்மார்க்கன் மதிப்பு இல்லாதவன், கிரேட் இல்லாதவன், அவன் அவனுடைய ஆலோசனையில நீங்க நடக்கக்கூடாது. முதல்ல மதிப்பில்லாத மனுஷர்கள், கேடான மனுஷர்கள், எந்த விதமான தகுதியும் உயர்வு இல்லாத ஒரு மனுஷன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கேட்கக்கூடாதுங்கிறார். இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை ஏன் கேட்கக்கூடாதுன்னு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை காற்று உமிய பறக்க செய்கிறது போல இருக்கிறதாம் அவன் ஆலோசனை அப்படின்றார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் காற்று ஒண்ணுதான்றாரு. இந்த பெருங்காற்றும் துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன செய்யும்னா, இந்த உமிய பதற இழிவான இடத்துலையும் கேடான இடத்துலையும் கொண்டு போய் வைத்து விடுன்றார். பெருங்காற்று உமிகளை அடிச்சு கேடான இடத்துல, சகதியான இடத்துல, பலகீனமான இடத்துல கொண்டு போறது போல துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் பாவம், பாடு, இந்த ரெண்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கின்றார். உங்க ஜெபம் தீவிரமா வேலை செய்யணும் அப்படின்னா பாவம், பாடு, இந்த ரெண்டுக்குள்ளையும் கொண்டு போற மனுஷனுடைய ஆலோசனை விட்டு ஃபர்ஸ்ட் உன் ஜெபம் அனலா எழும்பும். ஜெபம் தீயா எழும்பணும்னா மதிப்பில்லாத மனுஷனுடைய ஆலோசனை இல்லைன்னா என்னைய பாவத்துக்கு சுற்றுவதற்கு பாட்டுல கொண்டு போற மனுஷனுடைய ஆலோசனைய கேட்காத. இதுல என்ன மிச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உன்னை பாட்டுக்குள்ளாகவும் பாவத்துக்குள்ளாகவும் கொண்டு போய் அந்த நேரங்களை எல்லாம் சீரழிக்கிற அந்த நேரம் உனக்கு மிச்சம். ஃபர்ஸ்ட் நேரத்தை மிச்சப்படுத்தும் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நீங்க நடமா இருந்தா, அந்த நேரத்துல நீங்கள் ஜெபிப்பதற்கு தெய்வம் சில விதைகளை உங்களுக்குள்ள விதைக்கும். இப்படித்தான் ஜெபத்தினுடைய ஆழத்துக்குள்ள நீங்க போக முடியும். பாவத்துக்கும் பாட்டுக்கும் நேராக வழி நடத்துற மனுஷனை டிலைட் பண்ணு, அவனை உன்னிடத்துல இருந்து அழிச்சு விட்டு, உன் ஜெபம் அனல் மூட்டி எழும்பலன்னு எனக்கு போன் பண்ணி கேளு. என்னை பாடுகளுக்கும் பாவத்துக்கும் இழிவான காரியத்துக்கும் அதை சந்தோஷமா நினைச்சு என்னை நடத்துற என் நண்பர்களையும் என் உறவுகளையும் விட்டுட்டு இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னு சும்மா நிக்க மாட்ட, உன் ஜெபத்துல நீ தரிச்சிருப்ப. 2, பாவிகளின் வழியில் நில்லாமலும் அப்படின்றார்.
பாவின யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பேதுரு எழுதுறாரு, பாவின சுய இச்சையில வாழுகிறவன், அவன் பேர் தான் பாவி. அவனுக்கு தான் நினைக்கிறதா சரி, தன்னுடைய இச்சைக்காக எல்லாரையும் நயவஞ்சமாய் பேசி கூட்டத்தை கூட்டுறவன் பேர் தான் பாவி. உள்ளுக்குள்ள இச்சை இருக்கும், வெளியே சொல்ல மாட்டான். அவன் உங்களை கூட்டு கொண்டு போய் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்காக கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டுறான். அவனுடைய வழியை குறித்து சொல்லுது தீய வழி. அவனுடைய வழி மரண வழி, அவனுடைய வழி பாவ வழி. சுய இச்சையை சார்ந்து இருக்கிற எந்த மனுஷனுடைய வழியும் தீய வழி, பாவ வழி, மரண வழி. அவனை குறித்து பேதுரு சொல்றாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதானால் பாவியும் அவிசுவாசியும் எங்க நிற்பான்? ஆவிக்குரிய நாங்களே பாவத்திலிருந்து தப்புறதுக்கு உயிரை விட்டு மேய்க்கும் போது சுய இச்சையில வாழ்ற ஒரு மனுஷனோட கூட ஃபெலோஷிப் வைக்கிறியே, உன் ஜெபம் தீயாகாது, அது மங்கி போகும். சிலர் சபையில வந்து தூங்குற மாதிரி இருப்பீங்க. நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நல்ல வேலை செய்யறதுனால தூங்குறீங்கன்னு? நோ, அது தவறு. நீங்க நல்ல ஆத்துமாவில பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, அதனாலதான் உங்க ஆத்துமா தூங்குறது. நான் கூட கேட்கிறேன், உங்க சரீரம் நல்ல வேலை செய்யறதுனால தூங்குறதுன்னு, நீங்க சினிமா பாடலும் சண்டைகளும் வர்ற இடத்துலயும் உங்க சரீரம் தூங்கணுமே, அங்க தூங்கலையே, இங்க மட்டும் ஏன் தூங்குதுன்னு? இங்க பாவம் நிலைச்சு நிற்பதில்லை. இங்க பாவம் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகாது, இங்க தூங்கிட்டு தான் இருக்கும். ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல வந்து தூங்குறான் அப்படின்னால அவன் பாவம் செஞ்சுட்டு வந்து தூங்குறான்னு அர்த்தம், சரீரத்துல வேலை செஞ்சல. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுறது அது அரிது. சுய இச்சையில வாழ்ற பாவி துன்மார்க்கம் கூட நீ ஐக்கியம் வச்சிருந்தா, நீ பாவத்தையும் தீமையும் மரணத்தையும் உட்கொண்டுட்டு தேவ சமூகத்துல வந்திருந்தா தீ வராம ஜெபத்துல அனல் ஆகாம அப்படியே மடிச்சு கிடக்கிறது உணர முடியுது. நீதிமொழியில சொல்றாரு இதை பத்தி, 11ஆம் அதிகாரத்துல நீதிமொழியில சொல்றாரு, 31ஆம் வசனம், இதோ நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும், துன்மார்க்கும் பாவிக்கும் எவ்வளவு அதிகமா இருக்கும். அவர் சொல்றாரு, நீதிமானுக்கே மாட்டிட்டு முழிக்கிறான், நீதிமானே மாட்டிட்டு முழிக்கிறான், துன்மார்க்கனுக்கும் பாவிக்கு எவ்வளவு அதிகமா சரி கட்டப்படும். அப்படி தன் சுய இச்சையினாலே மரணத்துல மக்கி போற மனுஷனோடு கூட அவன் நடக்கிற பாதையில நீ தெய்வத்தோடு கூட ஐக்கியம் வைக்காம போகிற மனுஷனோடு கூட சேர்ந்து நிக்கிறியே, ஜெபம் எப்படி வரும்? இன்னும் அவனை குறித்து பேசுது, அவன் நீதிமானுடைய சபையில நிக்க மாட்டானே, அவன் பரிசுத்தருடைய ஆராதனையில் அவன் கலந்து கொள்ள மாட்டானே, அவன் எப்படி உனக்கு ஜெபத்தை தருவதற்கு முயற்சி பண்ணுவான்? ஜெபிக்கிற ஒன்ன மரணத்துல இழுத்து போட்டு ஒன்னு நரக அக்கினிக்கு பங்குள்ளவன் ஆக்கி விட்டுறான். அதான் தாவீது சொல்ற, துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்காத, மதிப்பு கெட்ட மனுஷனுடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத. அவங்க அப்படியே போறான், பாவத்தை நோக்கி போறான், நானும் வாரம் கூட சேர்ந்து போகாத. அவன் உன்னை நீதிமானுடைய சபைக்கு கூட்டு போனானா, அவன் ஆவிக்குரிய சபைக்கு கூட்டு போறானா, உன்னை ஜெபிப்பதற்கு அனலாக்கி தருவதை கூட்டு போறானா? இல்லையே. அப்ப ஏன் போற? அப்ப நீ தெய்வத்திட்ட எதுவும் கேட்காத, உன் கஷ்டத்துல புலம்பாத. எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்குது, எனக்கு பாடா இருக்குது, புலம்பாத, கிடைக்காது. துன்மார்க்கனோடும் பாவிகளோடும் ஒரு மனுஷன் நடக்காம இருந்தா ஜெபம் எப்படி வேலை செய்யணும்? ஏனோக்க மாதிரி வேலை செய்யும். சரித்திரத்துல, வேதாகமத்துல இல்லாத ஒரு சரித்திரத்துல எழுதுறாங்க, ஆனா சரித்திரத்துல நம்புறது கிடையாது. ஏனோக்குடைய ஜெபத்தினால அவனுக்கு ரெக்கை முளைத்து அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போனானாம். கிட்டத்தட்ட மனுஷன் தேவதூதனை போல மாறி போனான். அவனுக்கு பவரான ஜெபம், எதையுமே பார்க்காமல் அவன் தேவன் நம்பிக்கை வைத்ததுனால அவனுடைய சரீரம் தீயை தாக்கு பிடிக்கிற அளவுக்கும் அவனுடைய முதுகு ரெக்கை தோற்றுவிக்கப்பட்டது போல மாறி அவன் பறந்து போனான். அதாங்க ஜெபம்.
என் மனப்போக்குல இச்சையை பிடிச்சு அது ஒண்ணுக்கு ரெண்டா கூட்டிக்கிட்டு சுத்துற மனுஷனோடு கூட சுத்துறதுக்கல்ல நான் வந்திருக்கிறது. அவன் ஆலோசனை கேட்கவே மாட்டேன். நான் ஒரே ஒரு மனுஷோட ஆலோசனை கேட்பேன். வா ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஜெபிக்கலாம் சொல்றோம் பாரு, அவன் ஆலோசனை மட்டும் கேட்பேன். அந்த மனுஷனுடைய பாதையில நடப்பேன். வா எங்க வேணாலும் சுகபோகமா வாழ்ந்துட்டு வாரம் சொல்றான், அவன் ஆலோசனை கேட்க மாட்டேன். அது எனக்கு ஜெபத்துல தீய மாறி வைக்கும், மாட்டிக்கிடுவேன் நான், பொல்லாத அக்னியை கொண்டு வைக்கும். 3, ஜெபம் வேணுமா உங்களுக்கு? வேணுமா வேண்டாமா? ஜெபம் பாட்டை கேட்காத. எல்லாரும் சொல்லுவாங்க பாட்டை கேளு ஜெபம் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க வசனத்தை படி ஜெபம் வரும். நல்லதுதான், அதுல ஜெபம் வரும். ஆனா நீ விட வேண்டியதை விடாம ஜெபம் வேலை செய்யாது. ஏன்னா கர்த்தரை நித்தமும் ஆராதிக்கும், நித்தமும் அவரை தொழுது கொள்ளணும். 300 வருஷம் போராடி ஜெபிச்சிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஒரு 20 வருஷம் போராடி ஜெபிப்பதற்கு எனக்கு விசுவாசம் இல்லைன்னா நான் ஜெயிக்கிற கஷ்டம். 300 வருஷம், அவன் 365 வருஷத்துல 300 வருஷம் எஃபெக்டான ஜெபம் பண்ணான், ஜெயிச்சிட்டான். நான் எப்பவுமே சொல்லுவேன், சபைக்கு சும்மா வரக்கூடாது, நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வரக்கூடாது. நான் நல்லா இருக்க வந்திருக்கிறேன், நல்லா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஜெபம் வரல பிரதர். எப்படி வரும்? எப்படிங்க வரும்? நீ பழைய இருக்கிற ஃப்ரெண்டு மாதிரி என்னத்தை பேசுறான்? வீட்டுல யோசிச்சு பாருங்க, நாய் கூட உங்க கூட பழகாது. உங்க ஃப்ரெண்டு மாதிரி உங்ககிட்ட பேசுன பேச்சு எல்லாம் எப்பவும் கெட்ட வருது. எப்ப பார்த்தாலும் படம், சினிமா காரியங்கள், எல்லா கேடையும் வச்சு நண்பனை வச்சுக்கிட்டு, கேட்டுக்கு பல நண்பர்கள், தேவைக்கு ஏசப்ப மட்டும். இயேசுவே தாரும், நாங்க போய் எங்க நண்பரோட சுத்திட்டு வரோம். ராதாபுரம், ராமேஸ்வரம். நீங்க நல்ல வழிகளை பின்பற்றி போனால் நீங்கள் ஜெபத்துல தீயணைப்பீர்கள், பின்பு பலன் கிடைக்கும். 3 பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும். அவர் சொல்றாரு, பரியாசக்காரங்கன்னு என்னென்ன? மற்றவனை அவமானப்படுத்துறவன், இதான் பரியாசக்காரன். பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத, அவன் மற்றவனுடைய குறைபாடுகளை குறை சொல்லி அவன் சந்தோஷப்படுறான், அவன் தான் பரியாசக்காரன். இரவும் பகலையும் மற்றவங்களை குறை சொல்லியே கழிச்சு விட்டுருவான். அவனோட சேர்றவனையும் இரவும் பகலும் மற்றவங்களையோ குறை சொல்ற மைண்ட்ல அவனை விட்டுருவான். இது என்ன செய்யுதுன்னு, செபிக்க விடாதபடி முற்றிலுமாகவே நம்மளை வேற அறுத்துருன்றார். ஒரு நாளையில துன்மார்க்கனோடும் பாவியோடும் பரியாசக்காரனோடும் நீங்க ஐக்கியம் வச்சிருக்கும் போது, ஒரு நாளுடைய பகல் இரவு 2ஐயும் உங்களை விட்டு பிரிச்சு விடுகிறது. இப்ப உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை. நீங்க உங்க குடும்பத்தை பார்த்ததை பார்க்கலும், தேவத்தை பார்த்ததை பார்க்கலும், துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரன் அவன்கிட்ட நேரம் கொடுத்ததான் ஜாஸ்தி. ஆனா எல்லாருக்கும் டிவியில ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம் பிரதர், சூம்ல ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கேட்பார். யார் சொன்னா கர்த்தர் கேட்பாருன்னு? அப்படி கேட்பாராமா? கர்த்தர் கேட்பாரா? ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு, இல்ல சொல்ல மாட்டேன். நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டார், அவர் கேட்பார். நீங்க ஜெபம் பண்ற நேரத்துல எங்கேயாவது ஒரு பரிசுத்தவான் ஜெபம் பண்ணும்போது அதை கேட்பார். உங்க விண்ணப்பத்தை, விண்ணப்பத்துக்கு இங்கிலீஷ்ல சப்ளிமெண்ட், அத தமிழ்ல சப்பன்னு அர்த்தம். உங்க விண்ணப்பம் எல்லாம் தேவ சம்பந்தத்துல சப்ப மாதிரிதான் போகும். நான் சொல்றேன், உங்க ஜெபம் டாப்பா போறதுக்கு 3 முக்கியமான காரியம், இந்த 3 தான். நீங்க போய் இதை விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க, அனலா இருப்பீங்க. நீங்க ஜெபத்துல தீ பிடிச்சிருக்கீங்க, உங்க மூஞ்சிய பார்த்தா மேக்கப் போட்டதை பார்க்கணும் 400 மடங்கு அழகா இருக்கும். அப்படி ஒரு ஃப்ரெஷ், உங்களை தீனால் கர்த்தர் சூழ மறைச்சு வச்சிருப்பாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெபம் பண்ண கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பாத. இந்த மாதிரி கோட்பாட்டுக்குள்ளாக நடந்து வந்து ஜெபம் பண்ணா கிடைக்கும். நம்பும். ஏனோக்கு ஒரு துன்மார்க்கனை பார்த்தது கிடையாது, ஒரு பரியாசக்காரனோட பேசுனது கிடையாது. யோபு கூட சொல்றாரு, நான் ஒரு பரியாசக்காரனோட இருந்தது உண்டோ, யாராவது பார்த்தது உண்டா கேட்கிறாரு. ஒரு அக்கிரமக்காரன் கூட நான் பாவியோட சுத்தினது இல்லைன்ற. அதான் ஏனோக்குடைய ஜெபத்துல பவர் வந்த காரணம். சபைக்கு போனாங்க, அவங்க கூட போய் ஐக்கியமா இருக்க முடியாது. சபைக்கு போறதுல நிறைய பேர் பொல்லாதவன். சபை விசுவாசிகளோட கூட நாம் ஒருவருக்கு ஒரு சமாதானம் பண்ண கடவோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்பா,
யாராவது சமாதானமா இருக்கிறீங்களா? சபை விசுவாசிகள் இருக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா அது என்னன்னா, உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை வச்சுட்டு மேல கால் தொடைப்பு, கை தொடைப்பு. விட்டுன்ற துன்மார்க்கனை, பாவியம், பரியாசக்காரன் விட்டுரு. வேண்டாம் இங்க என்னோட வாழ்க்கையில். அவன் எனக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்த, பிரியங்கிறதுக்கு வார்த்தைக்கு 3 தமிழ் வார்த்தை இருக்குது. இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையில இன்பமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்றார். இது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும்ன்றார். வேதத்துல மகிழ்ச்சியா இருக்கும்போது எனக்கு ஜெபிக்க விசுவாசம் தூண்டுது. ஏன்னா விசுவாசம் வார்த்தையிலிருந்து வருது. விசுவாசம் எங்க இருந்து வருது? எனக்கு வசனத்துல இருந்து தான் வருது. இவன் வசனத்தை படிக்கும் போது, அதுல சந்தோஷப்படும் போது, அதுல மகிழ்ச்சியா இருக்கும் போது, அது எனக்கு ஒண்ணு சொல்லி தருது. நான் சந்தோஷப்பட்ட, மகிழ்ச்சியா இருந்த வசனம், வேதம் எனக்கு தேவனிடத்துல பயங்கரமான நன்மைகளை பெறுவதற்கு, செபிப்பதற்கு விசுவாசத்தை ஏற்படுத்தி விட்டுருது. 3 விட்டுட்டீங்க பாருங்க. 10 துன்மார்க்க, பொல்லாதவே, பரியாசக்கார, இவனை விட்டுட்டீங்க. இப்ப வேதத்துல பிரியமா இருக்கிறீங்க. வேதம் மட்டும் உங்களோட பேச ஆரம்பிக்குது. அது உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுங்கிற விசுவாசத்தை கொடுக்குது. ஜெபிக்கணும் ஒரு ஆசையை கொடுக்குது. ஜெபிக்கிற ஜெபத்துல நிறுத்துது. ஜெபத்துல உங்களை நிலைநிறுத்துது என்றார், நிப்பாட்டுகிறது என்றார். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, ஜெபத்தை குறித்து தான் அப்படி சொல்றாரு. நீர்க்கால்கள் ஓரம் அப்படின்றது ஜெபத்தை குறித்து பேசுறாரு. ஜெபத்துல நடப்பட்டு, ஜெபத்துல விசுவாசத்தை வச்சு, ஜெபத்துல ஆசை எழும்பும். நீர்க்கால்கள் பல ஓடும். ஜெபத்துக்கு மேல ஒரு விசுவாசத்தை அப்படி ஒண்ணு ஏற்படுத்தும். உனக்கு எப்ப பார்த்தா ஒரு தாகத்தை போல இருக்கும். எனக்கு ஜெபிக்கணும், எனக்கு ஜெபிக்கணும், எனக்கு துதிக்கணும், கர்த்தரை பாடணும். எப்பவும் யார பார்த்தாலும் பார்க்காம போனாலும் என் டைமுக்கு நான் கர்த்தரை வந்து பாடி துதிச்சு ஆராதிக்காட்டி எனக்கு ஒரு சோர்வு உண்டாகும் கூட இருதயத்துல. உண்மையான விசுவாசிக்கு நித்தமும் தேவத்தை துதிக்கலன்னா, ஆராதிக்கலன்னா, பாடலன்னா இருதயத்துல வேதனை உண்டாகும். அவன் தான் சுத்த விசுவாசி. ஒரு டைம் மீறி போனா அவன் கவலைப்படுவான். அவன் தான் விசுவாசி. நான் இன்னைக்கு கர்த்தரை துதிக்கையிலே அந்த வேகம் அவனுக்கு உண்டாகும். மன உளைச்சல கடப்பான். பல வியாதிகள் சூழ்ந்தது போல ஒரு நாள் ஜெபத்தை விட்டா கிடப்பான். அவன் தான் கர்த்தருடைய விசுவாசி. அவனுடைய ஜெபம் பண்ணும்போது தீ இருக்கும், அதுல அற்புதம் நடக்கும். அதான் சொல்ற, பிரியமாயிரி. ஃபர்ஸ்ட் இதன் மேல பிரியமாயிரி. துன்மார்க்க நாள முடிய வச்சிருப்பான். பரியாசக்காரன் நாவல டயலாக் வச்சிருப்பான். எப்படி வேணாலும் பேசுவான். அவன் பரியாசக்காரன் பேச்செல்லாம் கேட்க முடியாது பாருங்க. உள்ள என்ன போமோ அதான் வெளியே வரும். நான் சொல்லுவேன், உள்ள வசனம் போனா வெளியே விடுதலை வரும். நீங்க எல்லாம் ஜெபிக்கிறதே கிடையாது ஒழுங்கா. ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் துன்மார்க்கேன். இப்ப நான் அவனுக்கு போனப்பட்டா 8 பேரை கூட்டு வந்து எல்லாரையும் வெட்டியே போட்டுருவான். அப்படிப்பட்ட நண்பன் உங்க நண்பர்கள் எல்லாம். இப்ப நீங்க போன போட்டீங்கன்னா எப்படியாவது எங்கே இருந்த 3 மந்திராதிட்ட ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு தேங்காய், ஒரு பூசணிக்காய் வாங்கி கொண்டு கூட தந்துருவாங்க. கெட்டிக்கங்க, நல்லா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முழுக்க பாவி. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன படம் வந்து இருக்குது? இதுதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப். வாழ்க்கை நல்லா இருக்காது. இது உங்க ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மனுஷன் ஜெபம் பண்ண நடக்காது. ஏனோக்கு அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. அவன் தெய்வத்தோடு குடும்பத்தோடு மட்டும் சஞ்சரிச்சான். எந்த குடும்பமும் பாவத்தை இழக்காது. உண்மையான தெய்வம் பாவத்தை இழக்காது. அவன் பாவம் இல்லாதவற்றை சார்ந்து கொண்டு ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்க நண்பர்லாம் பாத்தீங்கன்னா பொறுக்கி, விளங்காதவன், கீழ்ப்படியாதவன், இப்படிப்பட்ட ஆட்கள் உங்க நண்பன். தெய்வம் உங்களுக்கு தரணும்னு காணக்கூடாதது மேல நம்பிக்கையும் ஜெபத்துல தீவிரமும் காட்ட வேண்டும். 5வது பாயிண்ட், இங்கதான் தீ வருது. 4 தீக்கு ஏற்பாடு பண்ணிருது. 5 தீய உண்டு பண்ணுது. இரவும் பகலும் கர்த்தரின் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவர் சொல்றாரு. இது என்ன தியானம்? என்ன தெரியுமாங்க உங்களுக்கு? சொல்றேன் நான். குருட்டாயின்னு ஒரு ஆயில் இருக்குது சவுதியில, பார்த்திருக்கீங்களா? அத திருச்சி 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 கேஸு, பெட்ரோலு, மண்ணெண்ணெய்
டீசல் இப்படின்னு திரிச்சு கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் தியானம். தேவ வார்த்தைய எடுத்து இரவும் பகலும் ஓயாம நீ தியானிச்சிட்டு இருந்தா அதுல இருந்து பிறக்கிறதுக்கு பேரு தான் தீ. இரவும் பகலும் ஓயாமல் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்? தியானத்தினால ஒரு தீ எழும்பும். அப்புறமா அவன் இந்த உலகத்துல யாரும் ஜெபம் பண்ண கூடாதபடிக்கு, தடை பண்ண முடியாதபடிக்கு அது வேலை செய்யும். பற்றி எரியாது. எந்திக்கும் போதே அது சொல்லும். ராம் முழுவதும் தியானம் செய்யும் போது வேத அந்த உள்ள சொல்லும், பகல் முழுவதும் இன்னைக்கு நான் தேவனோட இருந்துட்டு தான் வெளியே வருவோம்னு சொல்லும். பகல் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் ஆத்மா சொல்லும், இரவு முழுவதும் இன்னைக்கு தேவனோட இருந்துட்டு தான் நான் வெளியே போவேன்னு சொல்லும். அதனால இரவு தியானிக்கிறவன் பகல்ல ஜெபிப்பான், பகல்ல தியானிக்கிறவன் இரவுல ஜெபிப்பான், தீய அனுப்பான். அப்புறமா சொல்றாரு, தன் காலத்தில் தன் கனியை தந்து. காலங்கிறது சீசன். ஒரு மனுஷனுக்கு ஜெபம் எப்போ அதிகமா வேலை செய்யும் அப்படின்னா, எப்போ அதிகமா வேலை செய்யும், எப்போ அதிகமா ஜெபிக்க முடியும் அப்படின்னா, வாலிப பருவத்துல, இளம பருவத்துல நல்லா ஜெபிக்க முடியும், ஜெபம் நல்லா வேலை செய்யும். இந்த காலத்துல வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தீயா எழும்பி சொல்றாரு, அவன் காலத்துல கரெக்டா ஜெபத்துல தரிச்சு நிற்பான். கண்டிப்பா அதனுடைய நற்பலனை பார்ப்பான். கண்டிப்பா பார்ப்பான். என்ன வந்தாலும் கர்த்தரை தியானிக்கிற மனுஷன் கண்டிப்பா இந்த உலகத்தை ஜெயிப்பான். வேதத்தை தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு பேயா இருந்தாலும் போகும், எவ்வளவு நோயா இருந்தாலும் போகும், எவ்வளவு வறுமையா இருந்தாலும் தீரும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மாறும். வேணா இவன் தியானிக்கிறது துன்மார்க்கனுடைய ஆலோசனை அல்ல, பாவிகள் நடத்தி கொண்டு போற வழிகள்ல, பரியாசக்காரரை குறித்து அல்ல தியானிக்கிறது, கர்த்தரை ராவு போலும் தியானிக்கிறதுனால அந்த வார்த்தையிலிருந்து வருகிற வல்லமை பிசாசுகளையும் நோய்களையும் வறுமைகளையும் துரத்துது.